விலங்குகள் அனைத்தும் அவற்றின் இனப்பெருக்க சுழற்சி மட்டுமல்லாமல் உணவு தேடியும் தண்ணீர் தேடியும் அவற்றின் வாழ்விடங்கள் நச்சுப்படுத்துகின்றன. இதனால் பல செடிகள் கொடிகள் என நச்சுப்படுத்தும் ஆகைகளாக அழியும் வகைகளாக இருக்கின்றன. மீனாட்சியின் கருத்து புவியியல் ரீதியாக மிகவும் உண்மை. மலைகள் என்பது வெறும் பாறை குவியல் அல்ல, அவை பல ஆண்டுகளாக சாலிடிஃபைடான ஒரு புவியியல் அமைப்பு. வெடி வைத்து பாறைகளை உடைக்கும் போது அந்த நிலத்தில் பகுதியில் உள்ள கடினத்தன்மை குறைகிறது. இதனால் மண்ணரிப்பு அபாயம் அதிகரிக்கிறது. குமரி மாவட்டத்தில் மழை பொழிவு அதிகம் உண்டு. பாறைகள் உடைக்கப்படும் போது அந்த நிலத்தில் மழை நீர் நிலத்தினுள் செல்ல முடியாமல் மேல் பரப்பிலே ஓடி மண் அரிப்பு அதிகரிக்கிறது. எனவே மண்ணரிப்பு அபாயம் அதிகரிக்கிறது. இந்த சரளை கற்களை கொண்டு நாம் சாலைகளை அமைத்தாலும் மலைகளுக்கு நிரந்தரமாக சிதைவை நாம் ஏற்படுத்துகிறோம். கபிலன், இந்த மண்ணரிப்பு நேரடியாக நமது நீர்வளத்தை பாதிக்கிறது. பேச்சுப்பாறை, பெருச்சாணி அணைகள் அனைத்தும் காடுகளில் உள்ள மலைகளால் தான் நீரை பெறுகின்றன. குவாரிகளால் காடுகள் அழியும் போது மழை நீரை உறிந்து மெதுவாக ஆற்றுக்கு அனுப்பும் வனங்களின் திறன் குறைகிறது. இதனால் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, கூடையின் அணைகள் வற்றுவது போன்ற நீரியல் சுழற்சி சமநிலை குலைவு ஏற்படுகிறது. சௌந்தர்யா, இந்த செயல்பாடுகளால்